ஆர்வத்தோடு தேடுகிற எல்லாருமே கண்டடைவார். அவரிடத்துல பாரபட்சம் என்பது இல்லை. யோசுவாவுடைய வாழ்க்கை நான் வாசிக்கிற பொழுது, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகிற வழியிலே யோசுவா ஒரு வாலிப பையனாக இருக்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய வாலிப பையன்கள் என்ன செய்வார்கள்? பொதுவாக அவருடைய நண்பர்களோடு இருக்கத்தான் விரும்புவார். அவர் இருந்த இடமும் ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்திலே ஒரு உடன்படிக்கை கூடாரம் இருந்தது. மோசே என்ன செய்வாராம்? அந்த கூடாரத்திலே போய் இருந்து ஜெபம் பண்ணுவார். மோசே திருமணமானவர், அவருக்கு ஒரு குடும்பம் இருந்தது. ஆகையினால என்ன செய்வாராம்? தன்னுடைய பணிகள் எல்லாவற்றையும் முடித்து விட்டு மோசே வீட்டுக்கு திரும்புவாராம். ஆனால் பைபிள்ல என்ன வாசிக்கிறோம்னா, மோசே போன பிறகும் கூட யோசுவா அந்த கூடாரத்திலே இருந்து ஆண்டவரை தேடிக்கொண்டிருப்பாராம். ஆமென். அப்ப கூட அவர் போக மாட்டார். அங்க இருந்த அந்த வாலிப வயதிலேயே ஆண்டவரை இப்படி உறுதியாய் தேடக்கூடியவராக இருந்தார். அதனால ஆண்டவர் பாருங்க, மோசே எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நேரம் வந்தது. ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், உனக்கு பதிலாக நூனின் மகன் யோசுவாவை தெரிந்து கொண்டேன், அவன் இந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போவான்னு சொன்னார்.